திட்டமிட்டு பரப்பப்படுகிற ஒரு வதந்தி. அப்படி சொல்வதன் மூலம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி உணர்ச்சி வயப்படும், திருமாவளவன் உணர்ச்சி வயப்படுவார், வார்த்தைகளை விட்டு விடுவார் என்றெல்லாம் அவர்கள் எதிர்பார்க்கிறார்கள். அவர் ஒரு சினிமா நடிகர், ஒரு ஹீரோ, அவருக்கென்று ஒரு ரசிகர் பட்டாளம் இருக்கிறது, அதை யாரும் மறுக்க முடியாது. அந்த ரசிகர் பட்டாளம் எல்லா சமூக அடுக்குகளிலும் இருந்து அவருக்கு வருகிறது. அது ஏதோ ஒடுக்கப்பட்ட சமூகத்திலிருந்து, குறிப்பாக பறையர் சமூகத்திலிருந்து தான் பெரும்பான்மையாக வருகிறார்கள் என்பதை போன்ற ஒரு மாயை திட்டமிட்டு உருவாக்க பார்க்கிறார்கள். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கொள்கைகளை புரிந்து கொண்டு அதை பின்பற்றக்கூடிய யாரும் நடிகர்களின் கவர்ச்சி அரசியலுக்கு இரையாக மாட்டார்கள். நடிகர் விஜயகாந்த் அவர்கள் கட்சி தொடங்கிய போதும் இதே கருத்து பரப்பப்பட்டது. பாமகவிலிருந்தும் விசிகாவிலிருந்தும் தான் நிறைய பேர் விஜயகாந்த் கட்சிக்கு போகிறார்கள் என்றெல்லாம் சொன்னார்கள். ஆனால் அதை தாண்டி பாமக விடுதலை சிறுத்தைகள் கட்சி இங்கே வளர்ந்தது, வலுவோடு இருக்கிறது என்பதுதான் உண்மை. அதே போன்ற ஒரு பிரமையை இப்போது உருவாக்குகிறார்கள். அவர் வளரட்டும், அதில் எங்களுக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் ஒரு குறிப்பிட்ட சமூகத்திலிருந்து மட்டும்தான் எல்லோரும் வெளியேறுகிறார்கள், ஒரு குறிப்பிட்ட கட்சியிலிருந்து தான் அந்த கட்சிக்கு போகிறார்கள் என்பது ஒரு தவறான கருத்து. வெறும் சினிமா கவர்ச்சியை நம்பி ஒரு தலைமையை வேண்டாம் என்று உதறிவிட்டு ஒரு இளைஞன் போகிறான் என்றால் அந்த இளைஞன் என்னோடு இருப்பதிலே எந்த பயனும் இல்லை, எந்த பொருளும் இல்லை. விடுதலை சிறுத்தைகள் என் தலைமையை ஏற்றுக்கொண்டு வருகிறார்கள் என்றால் நான் பேசுகிற அரசியலை உள்வாங்கிக் கொண்டு அது சரி என்று ஒப்புக்கொண்டு பின்பற்றி வர வேண்டும். அப்படிப்பட்டவர்களைத்தான் நான் சிறுத்தைகளாக மதிக்கிறேன், ஏற்கிறேன்.